ஆனா பிரதமருக்கு இப்ப சமீபத்துல ஒரு இவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, ஒரு ராணுவ வீரர் தான் அவர் சொன்னாரு, நான் பிரதமர் மோடி கிட்ட நிறைய வேலை செஞ்சிருக்கேன். அவர்கிட்ட ஒரு தனி குணம் என்னன்னா, எதை செய்யணுமோ அதை உடனடியா செய்யணும். அதுல அரசியல் பார்க்க கூடாது. இது என் கட்சிகளாகவும் உன் கட்சிகளாகுமா, தேர்தல் வரும் போவோம், ஆட்சியில் இருப்போம் இருக்க மாட்டோம். ஆனா நாட்டுக்கு தேவையானது செஞ்சாலும் ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுத்தாலும் எது தேவையான வாங்கி ஆனோம், எங்க இருந்தாலும் வாங்கி ஆனோம். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா பாருங்க, பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ந்துட்டே போறோம். நம்ம வளரும் பொழுது மற்ற நாடுகளோட பொறாமை கண்ணு நம்ம மேல படும். ஐயோ இந்தியா வளர்றது, அப்ப அதை அவங்க யோசிக்கும் போது இந்தியாவை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப எந்த நாட்டோட பேர் இல்லாம நான் சொல்றேன், ஏன்னா பேர் சொல்ல நான் விரும்பல. ஆனா இந்தியா வளர்ச்சி பாருங்க யாருக்கும் பிடிக்காது. இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்கு பாருங்க. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு முழுமையாக சப்போர்ட் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி வேன்ஸ் என்ன சொல்றாரு, இது அவங்க மேட்டர், நாங்கள்லாம் ஒண்ணு இதில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு. இது ஒரு மறைமுகமாக இந்தியாவை சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அடிக்கிறத அடிங்க, தீவிரவாதத்தை முடிங்க, இந்த பாகிஸ்தானை ஒண்ணு இல்லாம பண்ணுங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க, ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட ஏமாந்தவங்க. அதாவது எத்தனையோ டாலர்ஸ் கொடுத்தாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து தீவிரவாதத்தை அடக்குன்னா அதை அடக்காம தானே தீவிரவாதத்தை வளர்த்திருந்தாங்க.